ஹலோ விவாஸ், இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள கணிப்புங்க. அதாவது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தடுத்து நிகழ்கின்ற நவக்கிரக மாற்றம் ஜூலை 20ஆம் தேதிக்குள்ளாக எப்படிப்பட்ட பலன்களை என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத விருப்பப்படுறீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசிக்காரர்களே, நிறைய யோசிக்கக்கூடிய திறமை இருக்கக்கூடிய தங்களுக்கு இந்த காலகட்டம் எதிர்ப்புகள் விலகும், கடன் தொடர்பான பிரச்சனைகளும் தீரும், பல வகையான யோகங்கள் உருவாகலாம், உடல் நோய்கள் நீங்கி ஆரோக்கியமும் உண்டாகும், மனக்குழப்பம் நீங்க பெறுவீங்க. ஆனால் பிறருடன் பழகும்போது சற்று நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணப்படுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நன்மை தீமை பற்றி கவலைப்படாம தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்வாங்க. போட்டிகள் அனைத்துமே மறைய ஆரம்பிச்சிடும். திருமணம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலன்களை தரும். குடும்பத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகளும் மறையுங்க. தங்களது வார்த்தைக்கு மதிப்பு கூடலாம். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் சாதகமான நிலை உருவாகுங்க. திறமையாக செயல்பட்டு பாராட்டை பெறுவீங்க. அதே நேரம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மறைமுக பிரச்சனைகள் தீரும். தொடங்கிய வேலையை திட்டமிட்டபடி செய்ய முடியாமல் இழுபறியாகவே இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க நீங்கள் சொல்வதை ஏற்காம தங்களது விருப்பப்படி எதையுமே செய்வாங்க. கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமை இருக்கும். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியும் இருக்கலாம். அடுத்தவர்கள் கூறும் கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளாம அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை யோசிக்கிறது நல்லது. பண விவகாரங்களில் கவனமாக இருக்க பாருங்க. எதையுமே நன்கு யோசித்ததற்கு பிறகு செய்யறது நன்மையை தரும். மாணவர்கள் நிதானமாக ஆழ்ந்த கவனத்துடன் பாடங்களை படிப்பது நல்லது. மன கஷ்டம் பண கஷ்டம் நீங்க பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் உண்டாக பெறுவீங்க. அதே நேரம் அதிகார துறனையும் எடுத்த முடிவை மாற்றிக்கொள்ளாத தங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட அதிகப்படியான கோபம் வெளிப்படலாம். நிதானமாக இருப்பது நன்மையை தருங்க. பணவரத்து இருக்கும். வேற்றுமொழி பேசும் நபரால் நன்மை உண்டாக பெறுவீங்க. புத்தி சாதுரியத்தால எதையுமே சமாளித்து விடுவீங்க. வீண் அலைச்சல் உருவாகலாம். நீங்க நினைப்பதுபடி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால டென்ஷன் ஏற்படலாம். தொழில் வியாபார விரிவாக்கம் தொடர்பான பணிகளில் வேகம் ஏற்படுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கிறதுடன் அலைச்சலும் அதனால சோர்வும் உண்டாகுங்க. குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழ்நிலை நீங்கும். குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக வருமானமும் வரும். அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு வரக்கூடிய தகவல்கள் கால தாமதம் ஆனாலும் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய சிறு முயற்சிகள் கூட பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா திடீர் ஆர்வம் அதிகரிக்க செய்யலாம். உங்களுக்கு கடந்த காலத்தில் அந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஒரு புதிய ஆர்வம் ஏற்படும். ஆன்மீகத்தில் ஆர்வம் ஏற்படுறதுனால இறை பணிகளை செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இறை தொண்டுகள் அந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமாக நீங்கள் ஈடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்வீங்க. அது உத்தியோகம் ரீதியாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுடைய குடும்பம் சார்ந்த பயணங்களாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய வேலையாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பயணங்கள் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஏன்னா இரவு நேர பயணம் நெடுந்தூர பயணங்களில் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் இரவு நேர பயணங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் நீங்கள் தொழில் பண்ணுறீங்க, வியாபாரம் பண்ணுறீங்க, அதில் ஒரு புதுசாக ஒரு முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதில் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இந்த நேரத்தில் வெளியூர் போகணும், வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிக கவனத்தை செலுத்த பாருங்கள்.
விசா கிடைக்கிறதுலலாம் வந்து மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் எழலாம். வெளியூர் செல்வதற்குண்டான முயற்சிகள் வந்து உங்களுக்கு வந்து தடைப்படலாம். அதனால் அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு வெளியூர் செல்வது, வெளி மாநிலத்திற்கு செல்லக்கூடிய விஷயங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கத்தான் செய்யும். அதனால் அது அது அந்த விஷயமா பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் முயற்சிகளை நீங்கள் போட வேண்டியதாக இருக்கும். இல்லைன்னா இன்னும் சிறிது காலம் நீங்கள் வந்து காத்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். அதே மாதிரி குடும்பம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில் வந்து அவ்வப்போது பிரச்சனைகள் எழத்தான் செய்யும். கணவன் மனைவிக்கு இடையில் பார்த்தோம் அப்படின்னா அடிக்கடி சண்டை சச்சரவுகள் எழுவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம். எப்போ பாரு நான் தான் விட்டு கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கும் எழலாம். இருந்தாலும் வேறு வழி கிடையாதுங்க. நாம் விட்டு கொடுத்தாதான் குடும்பம் ஒற்றுமையுடன் இருக்கும். அப்படின்றதுனால நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும். ஓரளவுக்கு உங்களுடைய துணை இடத்துல வந்து கொஞ்சம் புரிய வைக்க பாருங்கள். என்ன மாதிரியான விஷயங்களால் உங்களுக்கு அடிக்கடி பிரச்சனைகள் வருதோ அந்த விஷயமா பேசி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் புரிய வச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு சுமூகமான ஒரு வாழ்க்கை இருக்கலாம். பிள்ளைகள் விஷயத்தில் கண்டிப்புடன் நடக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. அவங்க மேலே ஒரு சின்ன ஒரு கண்காணிப்பு இருக்கலாமே தவிர்த்து ஓவரான ஒரு கண்டிப்போ இல்லை ஓவர் கண்காணிப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது பிரச்சனையை ஏற்படுத்தலாம். அதனால் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருங்க. பிடிவாதம் பிடிக்கத்தான் செய்வாங்க. அது வந்து இயற்கையான ஒன்று தான். பிடிவாதத்தை எப்படி தவிர்க்க முடியும் அப்படின்றதற்கு ஏற்றவாறு நீங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் நடந்து கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாங்க. அதே நேரம் பார்த்திங்கன்னா எதிரிகளுடைய தொல்லை உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மறைமுகமான எதிர்ப்புகள், மறைமுகமான எதிரிகளினுடைய தொல்லைகள் வந்து இருக்க செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையும் வந்து தாமதத்தை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்துலையுமே ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து திட்டமிடலோடு நடந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் பெரும்பாலான பிரச்சனைகளை வந்து தவிர்த்து கொள்ளலாம் அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுறதுனால காரிய வெற்றி உண்டாக பெறுவீங்க. எதிர்பாராத செலவுகள் இருக்கத்தான் செய்யும். அரசியல் துறையினருக்கு தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது. எல்லா வகையிலையுமே நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும். பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கவும் நேரிடலாம். மாணவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம். பாடங்களில் கவனம் செலுத்துறது குறையக்கூடும். நன்கு படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. பெற்றோர் ஆதரவு பெருகுங்க. வெளிநாடு சம்பந்தமான படிப்புகளுக்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. அதே நேரம் கிடைத்த வாய்ப்பை தவற விடாம சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த காலகட்டத்தில் வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். மன திருப்தியுடன் செயலாற்றுவீங்க. புத்தி சாதுரியம் மூலம் காரிய வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களிடம் மதிப்பு அதிகரிக்க செய்யும். பாராட்டு கிடைக்கப்பெறுவீங்க. உடல் சோர்வு உண்டாகும். எனினும் உற்சாகத்துடன் காணப்படுவீங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை திட்டுவீங்க. புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிச்சிடுவாங்க. புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்கவும் செய்யலாம். குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் வரும். குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவாங்க. பெண்கள் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவாங்க. பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். அரசியல் கட்சிகள் தலைமையின் நம்பிக்கையை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அரசியல்வாதிகளுக்கு இருக்கப்பெறுகிறது. மேலிடம் உற்று நோக்கும் தங்களை, அதே போல கட்சியில் தங்களை பற்றிய சலசலப்பும் நீங்க பெறுவீங்க. தொண்டர்கள் உங்கள் சொல்படி நடந்து தங்களுடைய மனதில் இடம் பிடிப்பாங்க.
கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும். வருமானம் உயர வழிபிறக்கும். விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறுவீங்க. வேலை பளு காரணமாக வெளியில தங்கவும் நேரிடலாம். மாணவர்கள் பாடங்களை கவனமாக படித்து கூடுதல் மதிப்பெண் பெறுவீங்க. பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. அடுத்தவர்கள் செய்யக்கூடிய இடையூறுகளையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் சாமர்த்தியமுடைய தங்களுக்கு எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவீங்க. சுப செலவுகள் ஏற்பட செய்யலாம். வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம். திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படுங்க. பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். பெரியவர்களினுடைய நேசம் கிடைக்க பெறுவீங்க. வாகன யோகங்களும் உண்டாக பெறுங்க. அதே நேரம் வருமான அதிகரிப்பிற்கு வழியமைத்துக் கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம்ன்றதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. உத்தியோகத்துல உடன் பணி புரிபவர்களால் இடர்பாடுகள் ஏற்படலாம். ஆரோக்கிய தொல்லையும் அதிகரிக்கலாம். நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். தனவரவு திருப்தி தர வகையில் இருக்கும். அரசியல்வாதிகளால் அனுகூலங்கள் கிடைக்க பெறலாம். உத்தியோகத்துல பணிச்சுமை அதிகரிக்கவும் செய்யும். முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. நீங்க இந்த நேரத்துல சில நேரங்கள்ல உற்சாகத்துடன் பணிபுரியவும் ஆரம்பிச்சிடுவீங்க. வரவு அப்படிங்கிறது திருப்திகரமாகவே இருக்குங்க. உத்தியோகத்துல கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம், இல்லை கொடுக்கப்படலாம். அதன் காரணமாக கொஞ்சம் வேலை பலுவும் அதிகரிக்க செய்யும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. நாகரிக பொருட்களை வாங்குறதுல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. குடும்ப பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வந்துடும். செல்வ நிலை உயரக்கூடிய ஒரு காலகட்டம். புனித பயணங்களை மேற்கொள்வீங்க. பொது வாழ்க்கையில் புகழ் அதிகரிக்கவும் செய்யும். இல்லத்தில் சுபகாரியம் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. உள்ளம் மகிழக்கூடிய ஒரு காலகட்டங்க. உடன் இருப்பவர்களின் உதவி கிடைக்க பெறுவீங்க. குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். ஆடை ஆபரண சேர்க்கை உருவாக செய்யும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். அக்கம் பக்கத்து வீட்டாரின் பகை மாறுங்க. கடன் பிரச்சனைகளையும் நீங்க சமாளிப்பீங்க. வசதிகள் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் சேரலாம். உத்தியோகத்துல அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாவீங்க. யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இருக்க பெறும். வரவை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கவும் செய்யலாம். ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்க செய்யுங்க. உத்தியோகத்துல வீண் படிகளும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறுங்க. குடும்ப வாழ்க்கையில் நீண்ட நாள் நீடித்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர காண்பீங்க. வேலைகளை எதிர்பார்த்த பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. புதிய வாய்ப்புகள் உருவாகும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய கனவு நினைவாகும். முதலீடுகளில் பல மடங்கு வருமானம் கிடைக்க பெறுவீங்க. கூடுதலாக பங்குச்சந்தை அப்படி இல்லைனா லாட்டரி வாயிலாக கூடுதல் பணவரவு உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்க பெறுகிறது. அதே நேரம் தொழிலில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கவும் செய்யலாம். புதிய தொழில் தொடங்குவதற்கும் வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறுவதற்கும் சாதகமாகும். சகோதரர்களுடன் இணைந்து செய்கிற தொழில் சர்வதேச அளவில் விரிவடையும். பெற்றோர் ஆதரவு தொழில் வளர்ச்சியில் உறுதுணையாகவே இருக்கும். உடல் நலத்திலையும் மேம்பாடு காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் நிதி நிலையிலையும் வருமானத்திலையும் வலிமை அதிகரிக்க செய்யலாம்.